ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று இது கல்யாண சீசன். நிறைய கல்யாணங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் கல்யாணம் சம்மந்தமான ஒரு நகைச்சுவை. ஏண்டா மாப்பிள்ள, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் இருக்குதுன்னு சொன்ன, நீ போகலையா கல்யாணத்துக்கு? இல்லைடா மாப்பிள்ள. ஏண்டா அவ்வளோ சோகமாக இருக்க? கல்யாணத்துக்கு போனால் பார்க்குறோம்லாம் உனக்கு எப்போ கல்யாணம் உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்களே தவிர, யாராவது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குது, என் வீட்டில் பொண்ணு இருக்குது, கட்டிக்கிறியான்னு ஒருத்தரும் கேட்க மாட்டேன்றாங்க. இதனாலேயே எங்கேயும் ஒரு விசேஷத்துக்கும் போகவே முடியலடா மச்சான். ஒரு பேங்க்கில் ஒருத்தர் லோன் வாங்க போனார். சார், உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டு லோன் வேணும் சார். வீட்டு லோன் வாங்குறீங்க, சரி, எப்படி கட்ட போகிறீங்க? செங்கல் சிமெண்ட்டை வச்சு தான். ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும். டாக்டர் டாக்டர், நேற்று நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்த மருந்து சீட்டில் இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர். ஐயோ ஐயோ, அது மருந்தே இல்லைங்க. என் பேனா சரியாக எழுதலை, அதை தான் கிறுக்கி பார்த்தேன். அதை போய் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அட ஆமாயா டாக்டர், இது மருந்து பேருன்னு நினச்சி நானும் ஒரு 32 கடை ஏறி இறங்கிட்டேன். அடப்பாவுமே, மருந்து கடைக்காரங்க கூட சொல்லலையா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மருந்து கடைக்காரன் இன்றைக்கி ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வாங்க தரேன்றான். இன்னொருத்தன் இந்த மருந்து கம்பெனியே மூடிட்டாங்க, அதுக்கு ஈக்குவலாக வேறு கம்பெனி மருந்து இருக்குது, தரட்டுமான்னு கேட்டான். அடப்பாவீங்களா. இன்னொருத்தவன் இந்த மருந்து ரொம்ப டிமாண்டான மருந்து, அதனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நான் வேணால் பிளாக்கில் வாங்கி தரட்டுமான்னு கேட்டான் சார். ஐயோ, அதுலேயும் ஒருத்தன் சொன்னான் பாருங்கடா, எனக்கு மயக்கமே வந்துச்சு டாக்டர். ஐயோ, என்ன சொன்னான்? சார், இது கேன்சருக்கான மருந்து சார், உங்களுக்கு கேன்சரா அப்படின்னா. அடப்பாவீங்களா. சார், உங்கள் பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, என்ன வாங்கிட்டு வந்தார்? என்னத்தை வாங்கியாந்தான்? 4 சென்ட்டு தான் வாங்கிட்டு வந்தான். அடப்பாவி, ஏன் 1 ஏக்கர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல? இந்த கோடையில் துணியை காய போட்டால் 5 நிமிஷத்தில் காஞ்சி போயிடுது. ஆனால் அதை காய போடுற நம்மளோ 5 நிமிஷத்தில் ஈரமாயிடும். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.